வெல்கம் டு NRLH ஸ்கூல் வீடியோஸ். இன்றைக்கி நான் வந்து இந்த கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சி வெயிலில் வைக்க போகிறேன். எவ்வளோ நேரத்தில் இது சூடாகுதுன்னு பார்க்க போகிறேன். கைஸ், நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். கைஸ், ஒன்று மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அதுக்கு முன்னாடி குவான்டிட்டி தண்ணி கம்மியாக தான் இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோவா சூடாகாது. அதனால நம்ம பிடிச்சி வச்ச தண்ணி கொஞ்சமாக கீழே ஊற்றிக்கணும். லைட்டாக தான் ஊற்றணும், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் வைப்போம். வடிகட்டு இந்த இடத்துல வச்சிருவோம். இப்போ நல்லா இங்கே வெயில் அடிக்குது. இப்போ வந்து 1/2 அன் ஹவர் கழித்து வந்து பார்க்கலாம் அது தண்ணி சூடாக இருக்கா, இல்லைன்னா அதே மாதிரி ஜில்லுன்னு இருக்கா. அதுக்கு முன்னாடி தண்ணியை தொட்டு பார்ப்போம், சூடாக இருக்கா. நார்மல் அதே மாதிரி தான் இருக்குது, நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்குது. 1/2 அன் ஹவர் கழித்து வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். 10 மினிட்ஸ் தான் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இப்படியே நீங்கள் நம்பலாம் தாராளமாக, ஏன்னா நான் வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். நான் உள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியும், நான் உள்ளேருந்து தான் வந்தேன். ப்ராமிஸாக நான் இங்கே தான் வச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம போய் தொட்டு பார்ப்போம் அந்த தண்ணி சூடாக இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி தான் ஜில்லுன்னு தான் இருக்குது, ஏன்னா 10 மினிட்ஸ் தானே ஆயிருக்கு, அதனால ஜில்லுட்டு தான் இருக்குது. நான் வந்து இப்போ இட்டு படம் 3 இருக்குல்ல, புதுசாக ரிலீஸ் ஆகிருக்குல்ல ஹாட்ஸ்டாரில், அது ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து தொட்டு பார்க்க போகிறேன் அது தண்ணி சூடாக இருக்கா இல்லையான்னு. இப்போ நம்ம தண்ணி சூடாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். 1 ஹவர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இதுதான் நம்ம வச்ச தண்ணி. பாத்திரம் சூடாக இருக்குது கைஸ். தண்ணி கொஞ்சமாக தான் சூடாக இருக்குது. 1 ஹவர் வச்சு இவ்வளோதான் சூடாக இருக்குது. இதெல்லாம் போங்காட்டம். ஆனால் பாத்திரம் கொதிக்குது. இதில் ஒரு மேஜிக் என்னன்னா, பாத்திரம் கொதிக்குது ஆனால் தண்ணி சூடாக இல்லை. இதுதான் இப்போ இங்கே பிரச்சனை. படிக்கட்டுலாம் அப்படியே கை வச்சா சுடுது. இங்கே பாருங்கள், கை வைக்கவே முடியல, அப்படி கொதிக்குது. ஆனால் இந்த தண்ணி இன்னும் சூடாகலை. எனக்கு தெரிஞ்சு நம்ம இது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு 1:33 மணி. இப்போது நம்ம ஒரு 12 மணிக்கு வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். 12 மணிக்கு தான் ஸ்கூலில் இருந்தே வந்தேன். இப்போ எங்கேருந்து வைக்கிறது நீங்கள் இந்த பார்த்தீங்கனாலே தெரியும். சரி, நம்ம வீண் பேச்சு பேசாமல் காய்ஸ் தண்ணி சூடாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டக்குன்னு தண்ணி சூடாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ மணி 2:42. காய்ஸ், பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. சூடாக இருக்குது. பாத்திரம் தான் கொதிக்குது. பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு.